ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்க வீட்ல லஞ்ச் என்னடா பார்க்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி கழுவி பற்ற வச்சிடலாமா? எப்பயுமே பாப்பா தான் சமையல் பண்ணுவா. இன்னைக்கு இந்த குட்டி கெஸ்ட் வந்தாலும் அந்த அம்மா இன்னைக்கு சமையல் பண்ணல. இன்னைக்கு ஃபுல்லாக சமையல் நான் தான். மீன் வறுவுக்கு ஜாரில் ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். என்னம்மா டிஃப்ரெண்டா அரைச்சி பண்ற? இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும்மா. தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு இந்த மீன் வச்சா இது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி இல்லாமல் இது வேற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்மா. ஓ, ஓகே. சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு. வவ்வால் மீன் வாங்கினேன், கிலோ 700 ரூபாய்மா. 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன் நான். அதை கட் பண்ணி வறுக்கலாம். சண்டே கூட நம்ம வீட்டில் நான்வெஜ் இல்லை பாப்பா. மீன் குழம்பு வச்சுட்டு இன்னைக்கு மீன் வறுவல் பண்ணிட்டு எறா தொக்கு, ரசம். ஓகே ஓகே. வவ்வால் மீன் கொஞ்சம் காஸ்ட்லிமா. இதுலதான் ஒமேகா 3 இருக்கு ரொம்ப, அதால தான் விலை ஜாஸ்தி. இதுல உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் தானே. ஆமா, ரொம்ப ஸ்ட்ரென்த், நல்லா இருக்கும், டேஸ்ட் செமையா இருக்கும். வஞ்சிர மீன்லாம் வெறும் சரியா தான் இருக்கும். இது டேஸ்ட் செமையா இருக்கும், வேற லெவலா இருக்கும். நல்லா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா பார்க்க. ஆமா. வறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாடல்ல ஆயா வீட்டுல செய்வாங்க, நல்லா இருக்கும். நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம். ஓகே. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சம். அவ்வளவுதான் செய்ய. பிசைஞ்சு ஊற வச்சிருக்கலாம். ஒரு 1/2 hour போட்டு ஊறினா அப்புறம் வறுத்துருக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிம்மா. மீன் குழம்பு வைக்க கடாய் பத்த வச்சுக்கலாமா? நல்லெண்ணெய் ஊற்றிடலாமா? மீன் குழம்பு நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்குமா. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம். டீ நகர்லேருந்து வடை வாங்கிட்டு வந்தம்மா, வடை போட்டுக்கலாம். இருக்கும், வடை போட்டால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும், வாசம். 10 பீஸ் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மீதி பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாமா? வெங்காயம் வதங்கிடுச்சுமா. 3 பெரிய தக்காளி போட்டுக்கலாம். வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுமா. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள். புளி கரைச்சி ஊற்றிக்கலாமா? கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள். தேவையான அளவு கல் போட்டுக்கலாமா? குழம்பு கொதிக்கிட்டேம்மா. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மிளகா வெடி போவோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சுமா. மீன் போட்டுக்கலாம். கவலை மீன் தான் வாங்கினேன். நம்ம கவலை மீன் சொல்லுவோம், அவங்க ஊர்ல வேற என்ன மீன் சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ஒரு ஊர்ல ஒரு பேர் சொல்றாங்கம்மா. ஒரு ஊர்ல மத்தி மீன்ன்றாங்க, சால மீன்ன்றாங்க. நம்ம கவலை மீன் தான் சொல்லுவோம் சென்னையில. நம்ம கவலை மீனே சொல்லிக்கலாம். ரசம் தாளிச்சு விட்டோமா, நுர கட்டினோடனே இறக்க வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மீன் வெந்துட்டு இருக்கும், 5 நிமிஷம் வெந்தாலே போதும். மீன் குழம்புல மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காதாம்மா மாங்காய் போடல நான். கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம். மீன் வெந்து மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுமா. இது ஆஃப் பண்ணிடலாம். முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாமா? மீன் குழம்புக்கு முட்டை ஆம்லேட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குமா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வறுத்துக்கலாமா?
இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், கவலை மீன் குழம்பு, காலையில் என் சின்ன பொண்ணுக்கு சாப்பாடு கட்ட எறா தொக்கு செஞ்சேன். அந்த எறா தொக்கு, மீன் வறுவல், மிளகு ரசம். நல்லா இருக்குல்ல ரசம் பார்க்க. முட்டை ஆம்லேட். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மோருமா சூப்பராக இருக்கும். சப்ஜா சீட் போட்டு ரோஸ் மில்க். சம்மர் சீசனில் இதெல்லாம் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா, சூட்டை தணிக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.